எங்கள் அழைப்பை ஏற்று வந்திருக்கும் பத்திரிகை, தொலைக்காட்சி, ஊடக நண்பர்களுக்கும் என் மனமார்ந்த நன்றியை தெரிவிச்சுக்கிறேன். இந்த விழா ஜெய் விஜயம் படத்துக்காக நம்ம சீஃப் கெஸ்ட் வரதுக்கு முன்னாடி என்னுடைய மற்ற மூவிஸ், இப்போ ரீசா போகிற மற்ற மூவிஸ் பார்த்துருப்பீங்க. மாமரம், அமைச்சர் ரிட்டர்ன்ஸ், அது எல்லாமே ஒரு மிகப்பெரிய பட்ஜெட் எடுத்த மூவிஸ். பட் ஒரு சேலஞ்சுக்காக, அதாவது பட்ஜெட் முக்கியம் இல்லை, கதை நல்லா இருந்து அதில் நடிக்கிற ஆர்டிஸ்ட் நல்ல ஆர்டிஸ்டானா அவங்களுக்கு மார்க்கெட் இருக்கோ இல்லையோ அது முக்கியம் இல்லை, அந்த ஆர்டிஸ்ட் நல்லா பெர்ஃபார்ம் பண்ணணும். அதை மைண்டில் வச்சு எடுத்த மூவி தான் இந்த ஜெய் விஜயம். அதை நான் நினச்ச மாதிரியே, நான் எதிர்பார்த்த மாதிரியே எல்லாருமே அதை ஒரு மிகப்பெரிய வெற்றியாக இருக்கீங்க. இதுக்கு முக்கியமான காரணம் பத்திரிகை நண்பர்கள். இந்த படத்தோட இன்டர்நேஷ்னல் ரீச் அது என்னுடைய ஃபேன்ஸ் உலகம் பூரா ஒரு 3 லட்சம் ரெஜிஸ்டர்ட் ஃபேன்ஸ் இருக்காங்க. அவங்க அந்த படம் நல்லா இருக்கோ இல்லையோ என்னை பார்த்தா மட்டும் போகுதுன்னு சொல்லி எனக்காக பார்த்தாங்க. பட் இப்போ ப்ரெஷ் ஷோவுக்கு அப்புறம் இந்த படம் பயங்கரமாக ரீச் ஆகி நிறைய பேர் பார்த்து, உண்மையை சொல்ல போனால் எங்கள் ஆப் மட்டும் இல்லாமல் நிறைய வெப்சைட்ஸ், தமிழ் யோடி, அப்புறம் கேசல் ஆப், இன்னும் நிறைய தமிழ் ராக்கர்ஸ், ஒரு 6 வெப்சைட்ஸ் எங்கள் படத்தை திருத்தலாமல் பைரசி பண்ணி அவங்க வெப்சைட்ஸில் போட்டிருக்காங்கன்னா அதே இந்த படத்தோட வெற்றியை காட்டுது. ஸோ அவங்க பண்ணது ஃபஸ்ட்டு எனக்கு பயங்கர போகணுச்சு, இல்லைனா எங்கே இதை அவங்க திருட்டாங்க சொல்லி. பட் ஆனால் என் ஃப்ரெண்ட் என்ன சொன்னாங்கன்னா, ஆகாஷ், நீ நடிகனை ஜெயிச்சிட்ட, ஏன்னா உன் படத்தை நிறைய பேர் பார்க்கணுன்னு ஆசைப்பட்றாங்க, அதனால தான் அவங்க இவ்வளோ பேர் இதை அவங்க வெப்சைட்ஸில் போட்டிருக்காங்கன்னு. பட் என் ப்ரொடியூசர்ஸுக்கு என் இன்வெஸ்டர்ஸ், ஆக்சுவலி இந்த படத்துக்கு நான் தான் ப்ரொடியூசர்ஸ், பட் என்னை நம்பி பணம் போட்டது ஏக்யூ மூவிஸ் ஆப். ஏக்யூ மூவிஸ் ஆப்போட இன்வெஸ்டர்ஸ் உலகம் பூரா இருக்காங்க. ஏற்கனவே அந்த படம் ஃபாரினில் ஃபுல்லாக நல்லா போனதால் எனக்கு ஒரு தங்க செயினை லாஸ்ட் டைம் பரிசாக கொடுத்தாங்க. ஸோ அவங்க போட்ட படத்தை விட நிறைய லாபம் வந்துருச்சு. இந்த சின்ன பட்ஜெட் படம், லோ பட்ஜெட் படம், நான் பண்ண படத்துலேயே ஒரு லோ பட்ஜெட் படம் இந்த ஜெய் விஜயன் தான். ஆனால் என்னுடைய மற்ற பெரிய பட்ஜெட் படத்தை விட எனக்கு நல்ல பேரை வாங்கி கொடுத்துருக்கு ஒரு நடிகனாகவும் ஒரு டைரக்டராகவும் இந்த ஜெய் விஜயன் படம் தான். ஸோ ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. ஒன்ஸ் அகெயின் இது இவ்வளோ ரீச் ஆனது காரணம் பத்திரிகை நண்பர்கள், தொலைக்காட்சி நண்பர்கள், ஊடக நண்பர்கள் தான். ஏன்னா முக்கியமாக எனக்கு அவர் பேர் தெரியல, அவர் பார்த்துருக்கேன் நிறைய ஃபங்க்ஷன்ஸில். அவர் இப்போ எங்கே இருக்கான்னு தெரியல, ஜெயச்சந்திரன் அப்படின்னு சொல்லி ஒரு அதாவது ஃபஸ்ட்டு இந்த ப்ரெஷ் ஷோ முடிஞ்ச உடனே ஃபஸ்ட் ஒரு ரிவ்யூ எனக்கு பிஆர் அனுப்பியிருந்தார். ட்ரெண்டிங் சினிமா நான் ஒன்று, அது அப்படியே பெர்ஃபெக்டாக நான் என்ன மைண்டில் வச்சு படத்தை எடுத்தனோ அது அப்படியே டீட்டெயிலாக அழகாக எங்கெங்கே பாராட்டணுமோ அதையெல்லாம் பாராட்டி, நான் ஒரு சீனில் விசில் போடாமல் அழுதுருப்பேன். ஒரு 10 செகண்ட்ஸில் கரெக்டாக கேமரா அவர் வரும்போது என்னுடைய கண்ணிலேருந்து கண்ணீர் வரணும். அதை நான் ஃபீல் பண்ணி ஹார்ட் ஒர்க் பண்ணி ஆக்ட் பண்ண அதை அவர் நோட் பண்ணி அதை அப்ரிஷியேட் பண்ணினாரு. எப்படின்னா இந்த நடிகருக்கு தைரியம் ஜெய் ஆகாஷ் க்ளோஸ்அப்பில் என்னுடைய ஃபேஸை காட்டி, அதாவது என் ஃபேஸ் அசிங்கமாக இருந்தாலும் பரவாயில்ல, பட் என் நடிப்பு உள்ள தெரியவதுக்காக நான் வச்ச ஷார்ட் அதை பாராட்டினார். அப்புறம் அங்கே இருந்தார். இதே மாதிரி படம் இன்னும் 2 ஜெய் ஆகாஷுக்கு வந்துச்சுன்னா ஜெய் ஆகாஷ் டெஃபினட்டாக தமிழ் சினிமாவில் ஒரு முன்னணி நடிகர் வருவார் சொல்லி பாராட்டினார். ரொம்ப நன்றி. அப்புறம் அந்த வீடியோவில் கூட போட்டிருப்போம், அதுவும் அவர் தான் எனக்கு அவரும் அதான் சொல்லியிருப்பார். அதாவது ப்ளஸ் ஷோ முடிஞ்சு வந்தோன்னே கேட்கும்போது ஜெய் ஆகாஷ் சூப்பராக ஆக்ட் பண்ணியிருக்காரு, டெஃபினட்டாக இந்த படம் ஜெய் ஆகாஷுக்கு ஒரு ரீஎன்ட்ரின்னு அவர் சொன்னது பழிச்சிருச்சு. இப்போ எனக்கு 5 படம் ஆஃபர்ஸ் வந்திருக்கு, வெளிப்படம். அதாவது இப்போ என்ன விரும்பிக்கிறதுக்காக நானே ஹீரோவாக நடித்து நானே டைரக்ட் பண்ணி நானே ப்ரொடியூஸ் பண்ணி பண்ணிகிட்டு இருந்தேன். எனக்கு ஆக்சுவலி டைரக்ஷன் பண்ணலாம் இன்ட்ரெஸ்டே இல்லை, ஆனால் வேறு வழி இல்லை. ஏன்னா யாரை கூப்பிட்டு படம் பண்ணலாம்னு சொல்லி பேசினாலும் அவங்க ஆரம்பிக்கிறதே மினிமம் 3 crore சொல்கிறாங்க. ஸோ 3 crore சிம்பிளாக போயிடுது. 3 crore போகிறதுக்கு யாருமே தேவையில்லை. ஒரு மார்க்கெட் இல்லாத ஹீரோ நம்பி எந்த ப்ரொடியூசர் இன்வெஸ்ட் பண்ண போகிறாங்க? முடியாது, யாரும் வர மாட்டாங்க. எனக்கு இருக்கிற பிஸ்னஸ் ஏதோ கடவுள் புண்ணியத்தில் நான் தெலுங்கில் ஃபஸ்ட்டு நிறைய சூப்பர் ஹிட் படம் பண்ணதால் எனக்கு தெலுங்கில் ஒரு சேட்டலைட் பிஸ்னஸ். அப்புறம் என்னுடைய நிறைய தெலுங்கு படங்கள் ஹிந்தியில் டப்பிங் ஆகி நல்லா போயிருக்கு, அதனால் ஹிந்தி ரைட்ஸ் நல்ல பிஸ்னஸ் போகுது. தமிழில் ஒரு சுமாரான சேட்டலைட் ரைட்ஸ்.
ஸோ இதை வச்சு என்னால் வந்து ஒரு கோடியில் படம் எடுத்தோம்னா ஒரு 50 லட்சம் ப்ராஃபிட் பார்க்கலாம். ஸோ இவ்வளோ தான், 1 கோடிக்கு படம் பண்ணால் சரி. அதுக்கு யாருமே முன்வராதான் நான் வந்து நானே ஹீரோவாக நடித்து நானே டைரக்ட் பண்ணி இந்த மூவி ஜெய் விஜய் எடுத்தேன். இதுக்கு முன்னாடி அமைச்சர் ரிட்டர்ன்ஸ் படம் கூட நான் தான் டைரக்ட் பண்ணேன். பட் அந்த கதை வந்து அந்த படத்தோட ப்ரொடியூசரோட கதை. ஸோ அவங்க அதில் உறுதியாக இருந்தாங்க, அந்த கதை நல்லா இருக்குது, அதை அப்படி தான் எடுத்து கொடுக்கணும்னு சொல்லி ஆஸ் அ டேரக்டர் ஹீரோ நான் நடித்து அதை டைரக்ட் பண்ணி கொடுத்துட்டேன். அதை பார்த்து எல்லாருமே அமைச்சர் படம் வந்து கமர்ஷியலாக இருக்குது. ஏன்னா அதுக்கு யூஸ் பண்ண கேமராவே பார்த்தீங்கன்னா ஒரு நாளைக்கு 36,000. இப்போ நான் இந்த படத்துக்கு ஜெய் விஜயத்துக்கு யூஸ் பண்ண கேமராவுக்கு வந்து only 5,000 rupees. ஸோ அந்த குவாலிட்டி உங்களுக்கு தெரியும், லென்ஸ் ஆகட்டும் லைட்ஸ் ஆகட்டும், அதோட பட்ஜெட்டு ஜாஸ்தி பட்ஜெட் அமைச்சர் ரிட்டர்ன்ஸ். ஸோ அது வந்து ப்ரொடியூசர் ஆசைப்பட்டாங்க, அவங்க கொடுத்த கதையை நான் எடுத்து கொடுத்தேன். பட் நான் வந்து என்னால் அவங்களுக்கு ரிஸ்க் எடுக்க முடியாது. 1 கோடி பட்ஜெட்டில் நான் எடுத்த படம் அது எல்லாமே புதுமுகங்கள் என்ன தவிர. பட் இதில் நடித்த அந்த நடிகை அக்ஷயா கண்டமுத்தன் வந்து இப்போ பயங்கர ஃபேமஸ் ஆகிட்டாங்க. இந்த படத்தோட கிளிப்பிகிஸ்ட்டை காட்டி அவங்க விஜய் டிவியில் இப்போ ஆஹா கல்யாணத்தில் வந்து ஹீரோவாக பண்ணிகிட்ருக்காங்க, தெலுங்கு சீரியல் பண்ணிகிட்ருக்காங்க. தென் அடுத்த செகண்ட் ஹீரோவாக பண்ண குட்டி அக்ஷயா, அந்த பொண்ணு கூட பிஸி ஆகிடுச்சு. ஸோ எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. அப்படின்னா வந்து அவங்க எல்லாருமே எங்கிட்ட சம்பளம் வாங்காமல் இந்த படத்து மூலமாக அவங்களுக்கு ஒரு பெனிஃபிட் கிடைக்கும் எதிர்பார்த்தாங்க. அந்த பெனிஃபிட் வந்து இந்த படம் அவங்களுக்கு கொடுத்துருச்சு. ஸோ இன்றைக்கி இந்த ஃபங்க்ஷனுக்கே அவங்க சார்பில் என்ன தான் வந்து ஷீல்டை கூட வாங்க சொன்னாங்க. ஸோ அது ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. நான் வந்து இன்ட்ரடியூஸ் பண்ண ஆர்டிஸ்ட் எல்லாமே இப்போ பிஸி ஆகிட்டாங்க. ஸோ ஐ ஆம் ரியலி ஹாப்பி. ஓவரால் ஜெய் விஜயம் வந்து எனக்காகட்டும், இதில் நடித்த நடிகர்களாகட்டும், இந்த படத்தில் வந்து பணியாற்றிய டெக்னீஷியன்ஸ், எடிட்டர் மணிகண்டன், கேமராமேன் பால் பாண்டி அண்ட் மியூசிக் டைரக்டர் சதீஷ்குமார். பால் பாண்டியை பற்றி நான் நிறைய தடவை சொல்லியிருப்பேன். பால் பாண்டி வந்து இதில் வந்து பெருசாக டெக்னிக்கலாக ஒரு பெரிய கேமராமேனை பேர் வாங்காட்டியும் என் கதைக்கு என்ன தேவையோ அதை மட்டும் பண்ணி கொடுத்தாரு. அதுவும் ஸ்பீடாக. எப்படின்னா நான் வந்து டபுள் காஷன் பண்ணுவேன், ஏன்னா அப்படி பண்ணால் தான் என்னால் வந்து பட்ஜெட்டை கம்மி பண்ண முடியும். அதுக்கெல்லாம் எனக்கு பாவம் அட்ஜஸ்ட் பண்ணி பால் பாண்டி நம்ம கேமராமேன் அவர் பேசுகிற மாதிரி ஒரு லைட்மென்ஸ் பண்ண வேண்டிய வேலையை கூட அவரே இறங்கி பண்ணுவார். ஸோ அந்த மாதிரி ஒரு ஹார்ட் ஒர்க்கிங். எங்கிட்ட வர்றதுக்கு முன்னாடி பால் பாண்டி வந்து யாருக்குமே தெரியாது. பட் இப்போ இந்த ஜெய் விஜயம் ஃபங்க்ஷனுக்கு அப்புறம் அடுத்த மாபெரும் ஃபங்க்ஷனில் வந்தார். இப்போ இன்னொரு படம் என்னுடைய அசிஸ்டன்ட் சாய் பிரபா பண்ண இனிமேல் நாங்கள் தான் ஹெட்லைன்ஸ் சொல்லி சான்ஸ் பண்ணிருக்கு. இப்போ அடுத்த நான் ஹீரோவாக மட்டும் பண்ணுற ஒரு படம் இன்னொரு டேரக்டர் பண்ணுறாரு, சக்திவேல் டைரக்ஷன் பண்ணுற படத்தில் கூட நான் பால் பாண்டி தான் ரெக்கமெண்ட் பண்ணியிருக்கேன். ஏன்னா என் கூட சேர்ந்து கஷ்டப்பட்ட ஒரு மனிதன், அவனுக்கு நான் சான்ஸ் கொடுக்கணும்னு சொல்லி மறுபடியும் அந்த படத்தில் பால் பாண்டி சான்ஸ் கொடுத்துருக்கேன். இந்த ஜெய் விஜயம் எனக்கு ஒரு நல்ல ஒரு ரீஎன்ட்ரி, நம்ம ஜெயச்சந்திரன் சார் சொன்ன மாதிரி ஒரு ரீஎன்ட்ரி அமைச்சிருக்கு. இனி நான் ரிலாக்ஸாக ஒன்லி ஹீரோவாக மட்டும் நடிச்சுட்டு அப்புறம் லேட்டஸ்ட் ஸ்டேஜ் எப்போ என்னால் வந்து நடிக்க முடியாதோ அப்போ டைரக்ஷன் தொடருவேன். ஓகே, தேங்க்யூ. மிகுந்த அன்பிற்குரிய ஒரு நட்புக்காக இங்கே கூடியிருக்கிறவங்க அனைவருக்கும் எனது வாழ்த்துக்களையும் வணக்கத்தையும் தெரிவித்துக் கொள்கிறேன். மேலையிலும் மேலைக்கு கீழும் அமர்ந்திருக்கிற உங்கள் அனைவருக்கும் எனது அன்பான மாலை வணக்கம். நான் சென்னைக்கே புதுசு தான். நீதித்துறை வழக்கறிஞராக இருந்து கோயம்புத்தூர்காரங்க எப்பயுமே நல்லவங்களாக இருப்பாங்க. மனசு ஒன்று வச்சுட்டு வெளியே ஒன்று பேச எனக்கு தெரியாது, எங்கள் ஊருக்காரங்களுக்கே தெரியாதுன்னு நினைக்கிறேன். நாங்கள் வக்கீல் முடிச்சுட்டு நீதிபதியாக 98 பணியேற்றி ஒரு 24 வருஷம் நீதித்துறையில் நீதித்துறை நடுவராக இருந்து மேஜிஸ்ட்ரேட்டாக இருந்து டிஸ்ட்ரிக்ட் ஜட்ஜ் வரைக்கும் பணியாற்றிட்டு இப்போதும் விருப்ப ஓய்வு பெறலான விருப்ப ஓய்வு பெற்றதற்கு பிறகு மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்கள் என்னை மாநில சட்ட ஆட்சி மொழி ஆணையத்தில் உறுப்பினராக நியமித்திருக்கிறார். ஒரு 5 ஆண்டுகள். எங்களுக்கு சினிமாவுக்கும் எங்களுக்கும் என்னென்னா, காலையிலேருந்து கோர்ட்லேயே இருந்துட்டு இல்லைங்களா, வீட்டுக்கு வந்தாலும் நான் கட்டுப்படிக்கணும். கொஞ்சம் நேரம் காமெடி ஏதாவது பார்ப்பேன், கொஞ்சம் ரிலாக்ஸாக. எல்லா ஜட்ஜுகளுமே அப்படி தான் பார்ப்பேன். அப்புறம் சனி ஞாயிறில் ஏதாவது சினிமாவுக்கு போவோம். அதை தவிர வேறு எந்த எனக்கு தொடர்புகளும் எனக்கு கிடையாது. ஆனால் நடிகர்களை எல்லோரும் நாங்கள் திரையில் பார்த்தது தான், திரை சம்மந்தப்பட்டவர்களை நாங்கள் திரையில் பார்த்தது மட்டும்தான். ஊட்டியில் நீதித்துறையில் நான் பணியாற்றப்போ சில நடிகர்கள் அங்கே பார்த்துருவோம், ஷூட்டிங்கில் தள்ளி நின்று பார்த்துட்டு போவோம். பக்கத்தில் போய் பார்க்கணுன்னு ஆசை கூட இருக்கும், எல்லாத்தையும் கூட ஒரு ஃபோட்டோ கூட எடுக்கலாமான்னு தோணும். ஒரு ஜட்ஜு போய் பக்கத்தில் நிற்கிறாரு யாராவது சொல்லுவான்னு இருந்துச்சு, தள்ளி நின்று பார்த்துட்டு சில ஆசைகளை
நமக்குள்ளேயே புதைச்சிட்டு போயிடும். எனக்கு நான் இங்கே வந்ததுக்கு என்ன காரணம்னா, ஒரு நிகழ்வில் நான் கலந்து கொண்டேன். அந்த நிகழ்ச்சியில் நண்பர்களே சொல்லலாம், ஜெய் ஆகாஷ் அவர்களும் வந்திருந்தார். அவர் வந்ததுக்கு காரணம் சொல்லப்போ சொன்னாங்க, அங்கே இருந்தவர்களின் மீது அவர் இருந்த நட்பின் காரணமாக அந்த நிகழ்ச்சிக்கு வந்திருந்தார் என்று அவர்கள் சொன்னார்கள். ஒரு நல்ல நண்பரை பெற்றவர்கள் வாழ்க்கையில் தோல்வியடையவே மாட்டார்கள். எனவே ஜெய் ஆகாஷ் நிச்சயமாக வெற்றி பெறுவார். இன்றைக்கு மிக மனசு விட்டு இங்கே அற்புதமாக சொன்னார். எந்த விதமான கல்லங்கப்படம் இல்லாமல் அவரை பார்த்துட்டு இருக்க சிரிச்சுட்டே இருக்காரு. அவர் வாழ்க்கை முழுவதும் சிரித்துக் கொண்டே இருக்க வேண்டும் என்று நான் வாழ்த்துக்களை தெரிவித்துக்கிறேன். நல்ல மனிதர். கொஞ்ச நாள் பார்த்தால் ஒரு நாள் ஒரு நிகழ்ச்சியில் பார்த்து, ஆனால் ஒரு நாள் உட்காந்துட்டாங்க சார். நானும் உட்காந்துட்டு நான் போகிறேன் இல்லை கடைசி வரைக்கும் இருந்தேன்னு எங்கள் 2 பேரும் உட்காந்துட்டாங்க. ஒரு நிகழ்ச்சியில் ஐடிசி சோழாவில் ஒரு ராங்ஃபுல் கன்ஃபைன்மெண்ட் மாதிரி சட்டத்துக்கு முரணாக அடைத்து வைத்ததை போல் நாங்கள் இருந்தோம். அது எனக்கு எந்த ஒரு லாபம்னா, ஒரு அற்புதமான நண்பர் எனக்கு கிடைத்தார் என்று நான் மகிழ்கிறேன். அங்கே பேசிட்டு இந்த நம்பர் வாங்கிட்டு போனார். எனக்கு சார் நீங்கள் வாங்க சார், ஒரு ஃபங்க்ஷனுக்கு நான் சினிமா நிகழ்ச்சிகளில் கலந்து கொள்வது இதுதான் முதல் முறை. கீழே இருந்து திரையை பார்த்தவன் இன்றைக்கு வந்திருக்கிறேன். அவர் மனசுக்கு சொல்லும்போது சொன்னார், இங்கே ஊடகங்களை, பத்திரிகைகளை, காட்சி ஊடகங்களை எல்லாவற்றையும் அவர் மனதார அவர் நன்றியை தெரிவித்தார். ஒரு நல்ல கலைஞனை, ஒரு நல்ல திரைப்படத்தை, அது பெரிய படமா சின்ன படமா என்று பார்க்காமல் இதை ஆதரித்த உங்கள் அனைவருக்கும் எனது மனதார்ந்த நன்றியை தெரிவித்தார். சினிமா தான் அவருக்கு அவர் சில பேர் சொல்லுவாங்க லண்டன்பாங்க இலங்கைம்பாங்க. ஒரே ஒரு உதாரணம் சொல்லுவேன். ஏன்னா சினிமா அப்படின்னா அது எந்த மொழியாக இருந்தாலும் வாழ்ந்தால் சினிமா செத்தால் சினிமா அப்படின்னு ஒரு வைராக்கியத்தில் ஒரே ஆள் எனக்கு தெரிஞ்சு ஜெய் ஆகாஷ் தான். ஏன்னா சட்ட சொல்லுவாங்க லண்டன்லேருந்து வந்திருக்காரு, அங்கே இருக்காரு இல்லைங்க. அவர் பாருங்கள், தமிழ்னு எவ்வளோ தெளிவாக பேசுகிறார் பாருங்க. அப்படியே அட்டகாசமாக தமிழில் ஒவ்வொரு படத்துக்குள்ள வருஷத்துக்கு 3 படம் நடிச்சிருக்காரு. தாய்மார்களுக்கு, மேடையில் அமர்ந்திருக்கும் அத்தனை பெரியவர்களுக்கு நன்றி கலந்த வணக்கத்தை சொல்லிக்கொண்டே, ஜெய் விஜயம் படம் நம்ம பார்க்கும்போதே தெரிஞ்சு ரொம்ப அற்புதமாக வந்து கதை வசனம் எல்லாமே ரொம்ப அற்புதமாக இருந்துச்சு. ஜெய் ஆகாஷை பொறுத்த வரைக்கும் விடாமுயற்சி, அவருக்கு பயிற்சி, முயற்சி, வெற்றி, அதான் ஒரு லட்சியம். என்னை பொறுத்த வரைக்கும் நான் வந்து ராமகிருஷ்ணா படம் பண்ணுறதுக்கு முன்னாடி எனக்கு அவரை தெரியும். ஏஎல் ஆனந்த் சார் வீட்டுக்கு வந்து இருந்தார். அப்போ அவன் ரொம்ப சின்ன பையன், நான் அவரோட சின்ன பையன். அப்போ வந்து அவர் ப்ராக்டிஸ் பண்ண எங்கள் வீட்டுக்கு வருவார். அதுக்கப்புறம் நாங்கள் வந்து குற்றாலத்தில் கிட்டத்தட்ட ஒரு 30 நாள் ஷூட்டிங். அதில் வந்து எனக்கு நானும் நடித்தேன், அவரும் நடித்தார். நான் வந்து 6 மணிக்கு எனக்கு வந்துடுவேன். ஒரு நைட் ஷூட்டிங் முடிச்சுட்டு திருப்பி வந்து யாராவது எழுப்பி ப்ராக்டிஸ் பண்ணுவார். அதான் எவ்வளோ கஷ்டம் பட்டார் அப்படிங்கிறது எனக்கு தெரியும். அந்த படம் கரெக்டாக வந்து மிக அற்புதமான படம், மிக அற்புதமான நடிப்பு, அழகான டைரக்டர், பெரிய தயாரிப்பாளர் எல்லாம் வந்து கரெக்டாக வந்து அன்றைக்கி வந்து படம் ரிலீஸ் வெள்ளிக்கிழமை, ஞாயிற்றுக்கிழமை சுனாமி தமிழகமே மிரட்டாங்க. இல்லைன்னா அந்த படம் வெள்ளி விழா இருக்குது. இன்றைக்கி அந்த படம் பார்த்தாலும் அவ்வளோ ஆசையாக இருக்கும், பார்க்கணும் போல இருக்கும். இருந்தாலும்